நான் வந்து எனக்கு வந்து மஞ்சள் ஓகேயா. விஜய் வந்து எனக்கு வந்து பிடிக்காத தலைவர் தான். ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு. ஏன்டா இந்த கூட்டம் பார்த்தீங்களா, இவனு எல்லாமே ஓட்டு தான். எல்லாமே சொல்கிறாங்க 16 வயசு 15 வயசு பையன் நிற்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. 18 வயசு மேலே தான் வரானுங்க. பொம்பளை ஓட்டு வந்து எல்லா ஓட்டுமே வந்து விஜய்க்கு தான் விழுவும், யாருக்கும் விழுவாது. ஒரு மாற்றம் வேணும்ல. நான் இன்னும் பச்சையாக பேசுவேன் வானாம். நான் வந்து டிஎம்கே தான். நான் பச்சையாக பேசுவேன் வானாம். அது வந்து விஜய்க்கான இந்த கூட்டம் தான் இது. ஓகே, அதெல்லாம் அது சும்மா பொய் பேசுறது. அது வந்து திமுக வந்து அரசியலுக்காக பேசுறது அது. ஓகேயா. நானும் திமுககாரன் தான். ஓட்டு லிஸ்ட்டு வந்து அப்பயே எடுத்தேன். நான் ஓட்டு என் வயசு கருத்து தந்ததுலாம் ஓட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வந்து நான் விஜய்க்கு தான் போடுவேன். என் ஓட்டும் உங்களுக்கு தான் விழுவும். ஓகே, அதெல்லாம் யார்கிட்டையும் கூட சொல்ல மாட்டாருங்க. அதெல்லாம் விஜய்லாம் யார்கிட்டையும் கூட சொல்ல மாட்டார். அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கட் பண்ணுவாங்க. எடுக்கிறீங்களா இல்லையா? எடுத்துட்டு தானே இருக்கிறேன். இல்லை கொஞ்சம் கட் இல்லை ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து முன்னப்பின இருந்தார். பொம்பளை விஷயம், ஆமாம் சரக்கு விஷயம், அதில் ஆட்சிலாம் கேட்க முடியாது. ஒரு என்னோட வந்து 10 சீட்டு கணிப்பு, 10லேருந்து 15 சீட்டு கணிப்பு. நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் தளபதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் அப்படிலாம் கிடையாது. எப்படி பார்க்க வராங்களோ ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி நீங்கள் அதை நிச்சயமாக சொல்கிறீங்க? பார்க்குறவங்க எல்லாருமே ஓட்டு போட தான் வரோம். அப்புறம் ஓட்டு போட மாட்டாங்கன்னா அது அவங்களுடைய பயம். அதனால் அப்படி அவங்களே சொல்லிக்கிறாங்க, பார்க்க வராங்களோ ஓட்டு போட மாட்டாங்கன்னு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஓட்டு போடுவாங்க தளபதிக்கு. ஒரு மாற்றம் வேணும் எங்களுக்கு. இவங்களே 2 திருப்பும் இவங்களே டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் தான் ஆள்றாங்க. சரி, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவங்க 2 பேரும் ஓரமாக உட்கார வைப்போம். 5 வருஷம் இவர் ஆளட்டும், அவங்க ரெஸ்ட்டில் இருக்கட்டும். கண்டிப்பாக ஏதோ மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். தளபதி கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கொள்கை எப்படி ப்ரோ? கொள்கைன்னா மாநாட்டில் சொல்லியாச்சு. பெரியார், அம்பேத்கர் இவங்களோட வழியாக தான் நாங்கள் வரப்போகிறோம். அவங்களோட கொள்கை எதுவும் அதே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். கொள்கையில் சும்மா வந்து கொள்கையை பற்றிலாம் பேசக்கூடாது ப்ரோ. அவங்க எப்படி இப்போ கொள்கைன்னு சொல்கிறாங்க, கொள்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜாதி மதம் இதெல்லாம் எல்லாம் ஒழிஞ்சிடுச்சா? எல்லாமே கரெக்டாக இருக்கா? சரியாக இருக்கா? ஆணவ படுகொலை எல்லாமே கரெக்டாக இருக்கா? எதுவுமே இங்கே சரியாகலையே. அப்புறம் என்ன கொள்கைன்னா அவங்களோட கொள்கை வழியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இது அவங்களோட கொள்கை எதுவும் அது எங்களுடைய கொள்கை. கண்டிப்பாக 2026 எங்கள் தளபதி மட்டும்தான். கண்டிப்பாக 26 டிஆர் பண்ணோம். காரைக்காலில் டிஆர் பண்ணதுன்னு வர்றேன். இந்த டிஎம்கேலாம் ஒழிக்கணுங்கிறத தான் எங்களுக்கு குறிக்கோள். 2026 தளபதி சிஎம்ல உட்கார வைக்கிறான். இப்போ நடக்கிற வன்மை கொள்மைலாம் டிஎம்கேல நடக்கிற எல்லாம் ஊழல், லஞ்சம், எல்லாம் கொலை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா எங்கள் தளபதியை கொண்டாந்து உட்கார வச்சா மட்டும்தான் நடக்கும். கேட்டால் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன செய்கிற? சீட்டில் உட்காந்துருக்க, என்ன பண்ணுற? ஒன்றுமே பண்ணலை. நீ இந்த சீட்டில் உட்கார்றதுக்கு தகுதியே இல்லாத ஆள். இதோட ஒழிச்சு கட்டுருவான். இதோட எந்த கட்சியும் வரக்கூடாது. இதோட ஆட்சி அமைக்கிற எங்கள் தளபதி மட்டும்தான். சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பின்னாடி பேசுறவங்க காதில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். ஆட்சி நாங்க தான் அமைப்போம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. தளபதி தான் சிஎம். குட் பை வரணும். தளபதி தான் சிஎம். கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மணலூர் கிராமத்துலேருந்து வரேன் நான். விஜய் வந்து பேசினாரு. இப்போ என்ன பேசினாருன்னா, மீனவருக்காக முக்கியமாக பேசினாங்க. ஏற்கனவே நான் நாகப்பட்டினத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கேன். மீனவனை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அரசியல் மையப்படுத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது அரசியல் மையப்படுத்தலைன்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் செயலாளர் போட மாட்டாங்க. ஒன்றிய செயலாளர் அது எல்லாத்துக்குமே பொறுப்பெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கரூரில் நடந்த மீட்டிங்கில் வந்துட்டு அவங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தும் கூட்டம் வரல. அதேமாரி கவர்மெண்ட் பஸ்ஸு அது எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வரும்போது கூட்டம் அங்கே வரல. அதேமாரி சேர்லாம் இருந்துச்சு, எல்லாரும் வெளியில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கரூர் மீட்டிங்கில் 1.5 லட்சம் பேர், அதான் 1 லட்சம் சேரே வந்து இடிச்சு நின்றுச்சு போல. அதனால வரவங்களுக்குலாம் வழியே இல்லை போல. அதனால உள்ள வர முடியலன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது காரணம் பார்த்தா, அதாவது அவங்களாம் காசு கொடுத்து கூட்டம், நாங்களாம் வந்து கொள்கையே இல்லைன்றாங்க. ஆனா கொள்கையால தான் நாங்க கூட்டமே கூடுறோம். அவெல்லாம் ஒரு ஆளே இல்லையா? அவரை பத்தி தயவு செய்து பேசாதீங்க. 1 லட்சம் பேர் வந்துச்சுன்னு சொல்றீங்களா? 200 ரூபானா எவ்வளவு காசு கொடுத்துருக்கானு பாத்தீங்களா?
நம்ம காசு எங்க காசு பேசுனதை பாத்தீங்களா? என்ன பேசுனது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அங்கிள் சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? சீமான ஒரு ஆளாவே மதிக்கல. அவன் சாட்டை முத்து ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். எதுக்கு சொல்லுங்க. 2026ல நாங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. எங்களோட கருத்து இதுதான். மக்களை பாருங்க, கூட்டத்தை இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வரோம் கூட்டம். நீங்க எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். ஓட்டு எல்லாமே எங்களுக்கு 1 ரூபா காசு கொடுக்கல. காலையில 6 மணிக்கு வந்தோம். என்ன 1 ரூபா காசு எங்களுக்கு கொடுக்கல. நாங்க எங்க காசை போட்டு தான் நிக்கிறோம். வெயில்ல எல்லாத்தையும் நாங்க தான் நின்றுட்டு இருக்கோம். எல்லாம் எங்க அண்ணன் விஜயகாக மட்டும்தான். பஸ் ஷோ போடனாலும் தளபதி பஸ் ஷோக்கே அப்படி நிற்போம். இது தளபதியே நேரில் வராரு, நாங்கள் எப்படி வருவோம்? நேற்று நைட்லேருந்தே இப்படி தான் இருக்கும். எங்க தளபதி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இன்னும் 2-3 மணி நேரத்துக்கு கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க உள்ள போய் பாருங்க, இன்னும் எவ்வளவு கூட்டம் என்ன இருக்குன்னு போய் பாருங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும் எங்களோட. அண்ணா நாங்க நேர்ல பாக்குறதுக்கு எப்படினாலும் இது பண்ணுவோம்னா, நாங்க எப்படினாலும் இது பண்ணுவோம். எங்க விஜய் அண்ணா வராங்க, எங்களுக்கு இடம் இல்ல, அது அந்த அளவுக்கு ஒரு இடம் கொடுங்க, எங்களுக்கு நல்ல இடமா கொடுங்க. எதுவுமே கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி நீங்க பேசலாம்? அதெல்லாம் இடமே கொடுக்க மாட்டீங்க. இந்த இடத்துல நீங்க எங்க நிக்க முடியும்? இப்ப இருந்த கூட்டத்துக்கு நீங்க பாத்தீங்களா? எங்க பூந்து நின்ற எல்லாம் அவன் எல்லா இடத்துலயும் நிக்கிறானோ. அப்படி இருக்கும் போது இடம் இல்லாம எங்கேயாச்சும் ஏறதா செய்வானோ. அது சொல்லவே வேணாம். நாங்க மட்டும்தான் முதல்வர் 1000 இடத்த விட்டுட்டு வந்து கூட்டம் பாப்பா என்ன சேனல் டிவிக்கு தான் ப்ரோ. மயிலாடுதுறையிலேருந்து வரோம். மயிலாடுதுறை 20ஆம் தேதி தளபதி மயிலாடுதுறையிலேருந்து வரோம். தளபதி மயிலாடுதுறை வருவாரு. காசு கொடுத்தாங்க. உங்களுக்கு எது காசு கொடுத்து கூப்பிட்டோமா? யாரும் கொடுக்கலப்பா. கேளுங்க, நான் மயிலாடுதுறையிலேருந்து நாகப்பட்டினம் வராங்க. ஏதோ காசு கொடுத்துருக்கோமா? இதே திமுக கூட்டத்தை போய் கேளுங்க. திமுக இருங்க அக்கா இருங்க. திமுக கூட்டத்தை போய் கேளுங்க. எங்க ஏரியால வந்து இன்னும் காசே கொடுக்கல, பாதி கூட போனதுக்குன்னு சொல்லிட்டு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பேசுங்க. 200 காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்ல, இது அவருக்காக வந்த கூட்டம். 2024 அவருக்காக வந்த கூட்டம் இது. கண்டிப்பா அவருக்காக தான் ஓட்டு. இந்த கூட்டம் ஓட்டாகுவான்னு கேக்குறாங்க. அவருக்கு தான் இந்த ஓட்டு. கண்டிப்பா அவருக்கு தான் இந்த ஓட்டு. அண்ணா கேட்டீங்களா? இதுதான் காசு கொடுத்து வரல. இதே நீங்க திமுக கட்சியில போய் கேட்டு பாருங்க. காசுக்காக வந்த கூட்டமே கிடையாது. எங்களோட சொந்த செலவுல நாங்க வந்தோம். அவரை பார்க்கணும். 2026ல ஒரு நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்கும். அவங்களே ஆண்டிட்டு இருந்தா என்ன சார் இருக்கு? அவங்களுக்கு அடுத்து அவங்க புள்ள வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல? உதயநிதி யார் சார் வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல? கொடுக்கலையில. அவரே ஆளக்கூடாது. அவர்தான் வரணும். விஜய் தான் வரணும். 2026ல எங்க தளபதி திமுக ஆட்சிக்கு முடிவுரை கொடுப்பாரு. மயிலாடுதுறை வருவாருன்னு ரொம்ப ஆவலோட இருந்தோம். எங்களுக்கு 20ஆம் தேதி மயிலாடுதுறை வர முடியாது, கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துட்டு. அடுத்த மயிலாடுதுறை வர்றப்ப நாகப்பட்டினத்தை விட இன்னும் 2 மடங்கு மயிலாடுதுறையில கூட்டத்தை கதிகாலங்க வைப்போம். கண்டிப்பா வருவாங்கண்ணா. அண்ணன் எங்க வந்தாலுமே கூட்டம் வரும். இங்கேன்னு இல்ல, எங்க வந்தாலுமே கூட்டம் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அண்ணன் வருவாங்க. சரி அண்ணா, நாங்க தானே 26ல யாருமே பேச முடியாதுண்ணா. சரியாண்ணா, நீங்க பாருங்கண்ணா. ஸ்டாலினும் ஆளு கிடையாது, எவனுமே ஆளு கிடையாதுண்ணா. எவனுமே ஆளு கிடையாது. இந்த கூட்டத்துல சீமான யாருமே மதிக்கல. சீமானா சீமா வந்துங்கிறீங்க. இல்ல சீமா வந்து இன்னைக்கு தம்பிங்கிறீங்க அண்ணா. இன்னைக்கு தம்பிம்பா, நாளைக்கு பார்த்து ஓய் அப்படிமா. சீமான பத்தி பேசாதீங்க. சீமானுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னும் ஒரு மாசத்துக்கு தூங்க மாட்டாருங்க. இந்த மணிக்கு அவருக்கு தூக்கமே கிடையாது. எங்க விஜயநாதவாசி சீமா ஆச்சு க்ளோஸ். அதனால பயம் அவனுக்கு, வேற எதுவும் கிடையாது. தலைவர் சொல்றாங்க 2 பக்கம் தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு, ஒன்னு டிஎம்க்கு. இந்த என்டிக்கு எல்லாம் வேலைக்கே ஆகாது. சீமாலாம் சும்மா பேச்சுதான், அவ்வளவுதான். நாகப்பட்டினம் மாவட்டண்ணே, சாமந்தாம்பட்டை. விஜய்னா ஒரு கனவுண்ணே. எங்களுக்கு ஒரு தமிழ்நாடு ஆட்சி மாறணும் ஒரு கனவு. மாறினாதான் ஒரு மாற்றமும் கிடைக்கும். அண்ணா எல்லாரும் நல்லது பண்ணுவாருண்ணே. இப்போ மாற்றத்திற்கான அரசியல் எங்கள் தளபதி பண்ணுவார், நாங்கள் நம்புகிறோண்ணே. இது வந்து கொள்கையில்லா கூட்டம்னு வந்து யார் வேணால் சொல்லலாம்ண்ணா. இப்போ வந்து இங்கே வந்துருக்க பார்த்தீங்கன்னு இளைஞர்கள் தான். இளைஞர் பார்த்தீங்கன்னு இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து 5 ஓட்டு இருக்குங்க. 5 ஓட்டு நான் வந்து மாற்றுவேங்க. என்னால் முடியும். என் 5 ஓட்டு மாற்றேன்னா என் ஊரில் எத்தனை ஓட்டு என்னால் மாற்ற முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை தாண்டி நான் என்னால் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து இளைஞர்கள்னா இளைஞர் நான் சொல்கிறது தான் எங்கள் அம்மா அப்பா கேட்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து அவங்க கூப்பிட்றாங்க, 200 ரூபா காசு கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு போகிற கூட்டம் நாங்கள் இல்லை. சரிங்களா? இன்றைக்கி நான் வரேன்னு வச்சுங்களேன், என்னோடய வேலை இருக்குது, என்னோடய குடும்பம் இருக்குது, எல்லாத்தையும் வந்து நான் விட்டுட்டு என் தளபதிக்காக நான் வரேன்.
வருங்கால முதல்வர் டாக்டர் தளபதி. வருங்கால முதல்வர் தளபதி. நாங்கள் வந்து பொறையாறு தரங்கம்பாடிக்கிறாங்க. இங்கே நாகப்பட்டினம் இவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விஜய் நல்லா பேசியிருக்காரு, அரசியலை பற்றி பேசியிருக்காரு. அவருடைய ஃபேன்ஸ் நாங்கள் அவரை பார்க்கறதுக்காக வந்தோம். அப்படிலாம் கிடையாது, நாங்களாம் போடுவோம். கண்டிப்பாக விஜய் தான். ஓட்டு போடாமல் இவ்வளோ பேர் வருவாங்க. ஆனால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தலைவா. டைரெக்டாக பேசிட்டாரு. உங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டின்னு டைரெக்டாக அடிக்கிறாரு. இதோட என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கப்புறம் டைரக்டா பேசிட்டாரு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல தலைவா, அவ்வளவுதான். எங்க தலைவர் தான். எங்க தளபதி தான், எங்க தளபதி தான். கொள்கைன்னு பேசுனாங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? நமக்கு என்ன செஞ்சாங்க? கொள்கையை வச்சு ஒன்றும் செய்யலை. கொள்கை தான் மாற்றத்தை உண்டாக்குமா என்ன? இவர் மாற்றத்தை உண்டாக்க மாட்டாரா? இவர் செஞ்சால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? நல்லது செய்ய தானே வராரு. கொள்கையை வச்சு தான் செய்யணுமா என்ன? எப்படி செஞ்சாலும் நல்லது தானே. இந்த இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்த டிசிப்ளினா இருந்திருப்பாங்க. அது நெரிசலான இடத்துல என்ன பண்ணுவாங்க? கீழே ஏறதான் செய்வாங்க. பார்க்கணுன்னு இவ்வளோ ஆர்வமாக வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? அப்புறம் என்ன, எல்லாரும் வந்துட்டு பின்னாடி திரும்பியே போவாங்க. காலையில் 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார்ப்பாங்க? அப்போ மேலே ஏறி தான் பார்த்தாங்கண்ணே. டிசிப்ளினாக தான் இருந்துச்சு. யாருக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சு அசமாக தான் எதுக்கு ஆகலையில. அப்போ நான் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இதில் வந்து அவங்க இந்த கூட்டம் எல்லாமே சும்மா பார்க்க மட்டும் இல்லை, எல்லாம் ஓட்டாக மாறும். ஓகேவா? ஏன்னா காலையில் நிற்கிறாங்க, சும்மா பார்த்துட்டு போகிறது யாரும் நிற்கல. சும்மா வரும்போது அப்போ வந்து பெருப்பாங்களே எல்லாம் அவர் போனது வந்து எல்லாம் போகிறாங்க. அதுக்கு பேர் என்ன? ஓட்டுக்கு போகிறதா எல்லாமே ஆசையாக வராங்க, எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. மாற்றம் உண்டு கண்டிப்பாக. தலைவா கொள்கை எல்லாருக்குமே தலைவா செஞ்சாங்களான்னு தான் பார்க்கணும். பேசி என்ன செஞ்சானுவோம்? பேசி என்ன செஞ்சானுவோம்? வரவெல்லாம் பேசுகிற வேலை செயலில் காட்டுவாப்பில், அவ்வளோதான். எல்லாம் தான் பேசுகிறானுவோம். எவன் பேசல எல்லாம் தான் பேசுகிறானோ. பேச்சு முக்கியமே இல்லை, செயலை காட்டுவார், அவ்வளோதான். பக்கா பேசுகிறவள என்னென்ன இங்கே நடக்குது எல்லாத்தையும் பேசாரு. இங்கே என்னென்ன செஞ்சாருன்னு சொன்னார், செய்யலைன்னு எல்லாமே சொல்லிட்டாப்புல. செய்யாதான் அவர் பார்த்து செய்வாப்புல, அவ்வளோதான். கண்டிப்பாக தான் தலைவா போட்டு. டிவிக்கே விஎஸ் டிஎம்கே 2 தான் போட்டு. கண்டிப்பாக மாற்றம் டிவிக்கே தான். அதில் கண்டிப்பாக கன்ஃபார்ம். அது நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி இங்கேருந்து வரோம். நாங்கள் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்திலேருந்து வரோம்னா பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. கண்டிப்பாக அவர் முதல்வராக அமர வைக்கிறது தான் எங்களுடைய தொண்டர்களாக எங்களுடைய பணி. மாற்றம் வரணும். 50-60 வருஷமாக ஆண்டவங்களே ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இனிமேல் இளைஞர்களுக்கான ஒரு புதிய ஒரு வேலை வாய்ப்பு அமையணும். இப்போ எங்களை மாதிரியான இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறவங்களும் மாற்று மத சகோதரர்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டை நம்பி தான் எல்லாருமே வேலை அப்படின்னாவே படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அது மாதிரியான சூழ்நிலைகள் இல்லாமல் இனிமேல் தமிழ்நாட்டிலேயே வேலை வாய்ப்பு அதிகமாக நமக்கு வந்து உருவாக்கி தருவாங்க. பொருளாதாரம் வந்து வரி விகிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே கம்மியாகும் எங்களோட தளபதி விஜய் அண்ணா வந்தாக்க அப்படிங்கிற ஒரு இதில் தான். நான் அந்த அளவுக்கு இது கவனிக்கலண்ணா. இல்லைண்ணா, இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ரொம்பவே நிற்கவே முடியாத அளவுக்கான ஒரு வெப்பமாக இருக்குது. அப்படி இருந்தும் எங்களுடைய தளபதி விஜய் அண்ணாக்காக நாங்கள் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்திலேருந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் நிஜாம் அலி அவர்களும் சட்டமன்ற பொறுப்பாளர் அண்ணன் அசாருதீன் உதுமான் அலி அவர்களும் எங்களுக்கு பேருந்து வசதியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து எங்களை இங்கே வந்து வர வச்சுருக்கிறாங்கண்ணா. இதை வந்து அப்படி சொல்ல முடியாதுண்ணா. இது வந்து ஒரு குடும்பமான ஒரு இது. இப்போ மரத்து மேலே ஏறுறாங்க. இது போது இப்போ ஒரு ஆர்வத்தோட இதில் தான் வந்து பசங்க வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இனிமேல் எல்லாமே வந்து மாற செய்யும். இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கான இட வசதி நல்ல விசாலமாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்க ஏன் இந்த மாதிரியான இடத்துல வந்து பசங்க மேலே ஏற போகிறாங்க? எங்களுக்கான திடலோ எங்களுக்கான ஒரு பகுதியும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அது ஏன் செய்ய போகிறோம்? எங்கள் பிள்ளைங்க ஏன் அப்படி செய்ய போகிறாங்க? நாங்கள் ஏன் அப்படி செய்ய போகிறோம் சொல்லுங்கள். நிச்சயமாக எங்களுடைய தளபதி விஜய் அண்ணன் 2026 சிஎம் சேரில் உட்கார வைக்கிறது தான் எங்களோட கடமையாக இருக்குது. நாகப்பட்டினம் தான், இந்த ஊர் தான். இங்கே என்ன வந்தோம், விஜயை பார்க்குறதுக்காக தான் வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்தது, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக பேசியிருக்காரு. பேசுனதெல்லாம் நியூஸில் வரும் பாருங்கள். தேங்க்ஸ். கண்டிப்பாக ஓட்டு தான் டிவிக்கே. முதலமைச்சரே விஜயே. பாய். கண்டிப்பாக விஜய் தாங்க. இவங்க திரும்ப டிஎம்கே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க.
கண்டிப்பா வரும். மக்கள் படை, மக்கள் ஓட்டு எல்லாமே இப்ப வந்திருந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா கண்டிப்பா மாறும். எங்கள் ஓட்டு விஜய்க்கு. விஜய் தான் ஒண்ணு பண்ண முடியாது. 2026 விஜய் மட்டும்தான். புதுக்கோட்டையிலேருந்து வரேன் சார். விஜய் நல்லா சிறப்பாக பேசிக்காரு. இந்த ட்ரோன் பண்ணுறக்கு ஆமாம் கொஞ்சம் லைனில் வர சொல்லுங்கள். அவர் ஆமக்கறி சாப்பிட்றவர். அவர் தான் ட்ரோன் ஏதாவது ஒன்று பண்ணுறாரு. இப்போ இதுக்கு இந்த கூட்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஆம்புலன்ஸில் ஒரு பையன் இறந்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஆமாம் கொஞ்சம் அவரை வர சொல்லுங்க, லைனில் பேசிக்குவோம். இது கொள்கை உள்ள கூட்டங்க. தமிழ்நாடோட அடுத்த சிஎம் இவர் ஸ்டாலின் அங்கிள், வெரி ரேங்க் அங்கிள். தளபதி தான், எப்போதுமே தளபதி தான். கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம், மணலூர்ன்ற கிராமத்துலேருந்து. கண்டிப்பாக தலைவர் வந்துட்டு எப்பயுமே எல்லா இடத்துலையுமே பேசுகிறது என்னென்னா, ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே, 2 பேருக்குள்ளே தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடித்து நொறுக்கினது எல்லாமே டிஎம்கே பற்றி நல்லா நொறுக்கியிருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்காக, மீனவருக்காக நான் பேசுகிறேன், இது ஏற்கனவே நாங்கள் நாகப்பட்டினத்திலும் வந்தோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேசியிருக்காரு. வேறு நீங்கள் வேற கொள்கை இல்லாத கூட்டம், அவங்க தான் கொள்கை இல்லாத கூட்டம். போன இந்த திருச்சியில் வந்து கரூரில் மீட்டிங் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் கூட்டு வந்தாங்க. கவர்மெண்ட் பஸ்லாம் எல்லாமே வீடியோ வந்துச்சு. அதுவே கூட்டம் கிடையாது. இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் எது கொள்கை உள்ள கூட்டம்னு அவங்களுக்கே தெரியும். அது கூட்டத்தை பார்த்து தெரியும் சார். தளபதிக்காக கூட்டம் அது எப்படின்னா அவங்க மழையை இயற்கையே வந்து ஆப்பு வச்சிருச்சு பாத்தீங்களா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா மழையே வந்து ஆப்பு வச்சிருச்சு பாத்தீங்களா இல்லையா? எங்களை தடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இயற்கையே தடுத்துக்கு பாத்தீங்களா இல்லையா? 2026 ஆட்சி அமைக்கிறோம். தளபதி விஜய ஆட்சியில அமர்த்துறோம். எங்க தளபதி விஜய் சார். டிஎம்கே ஏன் சொல்றீங்க? டிவிகே. எங்க தளபதி விஜய். இதுல வேற இளைஞர்கள்லாம் ஓட்டு இல்லாதவங்க வராங்க, ஒருத்தர் இளைஞர்கள் வராங்க அப்படின்னு கூட்டத்தை காமிக்கிறாங்க. அப்படின்னா இது காசு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. எல்லாமே உயிருக்கு உயிரா, உயிருக்கு உயிரா, நட்புக்கு எங்க தளபதி வழியில் நாங்கள் உண்மைக்கு வந்திருக்கோம். உண்மைக்கு நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம், அம்மாப்பேட்டை வடக்கு மாவட்ட செயலாளர். நாங்கள் அங்கேருந்து பஸ் எடுத்துக்கிட்டு எங்கள் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். 500 பேர் வந்திருக்கோம். 500 பேர் வந்திருக்கோம். வடக்கு மாவட்ட செயலாளர், அம்மாப்பேட்டை வடக்கு மாவட்டம், பாபநாசம் தாலுக்கா வடக்கு மாவட்ட செயலாளர் நான். அங்கேருந்து 500 பேர் வந்திருக்கோம். ஏன் வரோம்? 200 ரூபா டிவிக்கு, இது ஏடிஎம்கே, திமுக மாதிரி நாங்கள் 200 ரூபா காசு வாங்கிட்டு வரலங்க. எங்க காசு, எங்க உழைப்பு, எங்களோட தளபதிக்காக நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வருவோம். 26ல் வருவோம். ஜெயிப்போம், ஜெயிப்போம், வெல்வோம். அவங்க என்ன வேணா சொல்லாத. எங்க கூட்டத்தை பார்த்துட்டு என்ன வேணா சொல்லலாம், குறைகளை என்ன வேணாலும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். யார் எங்க பண்ணா சார்? என்னைக்கு உண்மை ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும். வருவோம். 26ல் சந்திப்போம். நன்றி. பேசுனதை கேட்க முடியல, ரொம்ப தூரத்தில் இருந்தார். கொஞ்சம் கடைசி நேரத்தில் தான் போய் பார்த்தோம். நல்லா தான் பேசியிருந்தார். நிறைய பேர் நிறையா பேச மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அவருக்கு என்ன தேவையோ அதை, மக்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக தான் பேசியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஆட்சி அமைப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படிலாம் கிடையாது. அது சொல்கிறவங்க தான் கொள்கை இல்லாத கூட்டம். சரி, திமுக வந்து கொள்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ திமுகவோட கொள்கை என்ன? அவங்க தொண்டர்கள் வந்து சரக்கடிச்சு அப்படி தான், அவங்க தொண்டர்கள் அப்படி தான் இருக்காங்க. சரக்கடிக்கிறாங்க. ஒரு கடைக்கு போனாங்கன்னா இவ்வளோ சாப்பிட்டுட்டு சூறையாடிட்டு திமுக நிர்வாகின்னு சொல்கிறாங்க. அதுதான் கொள்கை அடைஞ்ச கூட்டமானு திமுகட்ட கேட்டு சொல்லுங்கள். அந்த கூட்டத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த தாவேகா கூட்டம் எவ்வளவோ மேல் தான். மரத்து மேலே ஏறுறாங்க, அது மேலே ஏறுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா தான். ஒரு ஆர்வத்தில், ஒரு உற்சாகத்தில் அவரை கிட்டக்க பார்த்துடணுன்றதுக்காக தான் ஏறுறாங்களே. அது நியாயப்படுத்த விரும்பல, தப்பு தான். பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் தவிர்த்துருவாங்க போக போக. கண்டிப்பாக ஆட்சி அமைப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம் எல்லாருமே. நான் நாகூர்லேருந்து வரேண்ணா. சீமான் சொல்கிறாருண்ணா தளபதி வந்து டிவிக்கே வந்திருக்காருன்னு. டிவிக்கேங்கிறாரு. 2026ல் தெரியும் யார் டிவிக்கே வந்திருக்காருன்னா. 2026ல் என் தளபதி சிஎம் ஆகுதாரு. அவர் இப்போயே சிஎம் தானா? சிஎம்க்கு கூடாது கூட்டம் கூட இப்போ கூடுதுண்ணா அவருக்கு. யார் சிஎம்? அவர் தான் சிஎம். சீமான் இன்னொன்று சொல்கிறாரு, தளபதிங்கிறாரு. அவர் தளபதி கிடையாது. அவர் தளபதியை மாற்ற வந்த தளபதி அவர் 2026ல் தெரியும்ண்ணா. அவர் நான் வந்து புத்தூர் பக்கத்தில், இங்கே பக்கத்தில் தான் தெரு. நேற்றுலேருந்து அண்ணனுக்கானே உழைச்சிக்கிட்டே இருக்கேன். விஜய் என்ன இந்த நல்லது செய்கிறதுக்காக பேசியிருக்காரு. ஆனால் வர முடியாமல் தடுத்துட்டு இருக்காங்க.
முதல்வராக வந்தால் தான் இங்கே வேலை வாய்ப்பு சரியாக இல்லை நாகப்பட்டினத்தில். அவர் வந்தால் தான் வேலை வாய்ப்பு இருக்கும். கொள்கையோடு தான் நாங்கள் வரோம். நாங்கள் வந்து டீ விற்கிற கூட்டம் இல்லை, டிவிகே கூட்டம். ஆட்சி கண்டிப்பாக வைப்பார். சீமானு தான் டீ விற்கிற கூட்டம், தற்கூரி கூட்டம். சீமானுக்கு வரதான் தற்கூரி. புரியல? எங்கள் அண்ணன் தற்கூரி தான், அவர் தான் தற்கூரி கூட்டம். நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து வரோம். இங்கே செல்லூர் சுனாமி குடியிருப்பு. நாங்கள் நல்லா சந்தோஷமாக தான் பார்க்குறோம் விஜய் வந்ததுன்னு. அவர் தான் எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். காரணம்னா நல்ல குணம் இருக்குது அவர்கிட்ட. அவர் நல்ல குணம் இருக்குது, எம்ஜிஆர் மாதிரி நல்லது கிட்ட செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அவரை வரணும்னு நாங்கள் சாமியை கும்பிட்றோம். போடுவாங்க எனர்ஜியோடு தானே வந்திருக்காங்க. அவர் தான் வருவார். நாங்கள் விஜயோட பிக் ஃபேன்னா கண்டிப்பாக அவர் தான் வருவார். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் ஃபேனு தான். 12 வயசுலேருந்து 92 படம் பார்த்த நாளே செய்தி, அதுலேருந்து ஃபேனு தான் அவருக்கு. விஜய் ஃபேன் தான், கண்டிப்பாக வருவார். மக்களுக்கு நல்லா செய்வார்னு நினைக்கிறோம். நாங்கள் புதுசாக ஒருத்தரை இது வேணும்னு நினைக்கிறோம். வந்து நல்லா செய்வார்னு பார்க்குறோம், எதிர்பார்க்குறோம். சீமா விஜய் கண்ட காலில் கும்பிடுவார், காணாட்டின்னு அவர் பேசுவார். ஆமாம், விஜய் தம்பின்னுவார், அவர் காணாட்டி ஒரு பேச்சு பேசுவார். அவரை போய் பேசிக்கிட்டு நீங்கள் விஜய் தான் வருவார். நாங்கள் வந்து மாரியம்மன் கோயிலை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அவர் வரணுன்ட்டு. திருத்திரிப்பூண்டிலேருந்து வரேன். நான் விஜய் அண்ணாவை பார்க்குறதுக்காக வந்தேன். பார்த்தாச்சு. என்னோட மிகப்பெரிய கனவு அண்ணாவை பார்க்கணுன்னு. இந்த வருஷம் ஓட்டு அண்ணாவுக்கு தான். அண்ணா ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு மிகப்பெரிய கனவு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால சின்ன பிள்ளைலேருந்து அவருக்கு ஓட் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, அவர் முதலமைச்சராக ஆகணுன்னு. அதேமாரி ஆயிடுவார்னு ஒரு நம்பிக்கை. அதேமாரி கூட்டுறோம் டிராஃபிக் எல்லாமே. அதெல்லாம் இல்லை. எப்படியும் விஜய் நான் ஜெயிச்சிருவாங்க. கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் அது அவங்களோட விருப்பம். அது எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அவங்க ஒன்றுன்னு சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்கட்டும். விஜய் அண்ணா கண்டிப்பாக ஜெயிக்கணும், அதான் என்னோட கூட ஆசை. நம்ம திட்டச்சேரிலேருந்து வரணும். நாங்கள் வந்து அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து விஜயோட தீவிர ரசிகனை, அதனால தானே பார்க்க வந்தோம். வேறல விட்டாங்கண்ணே. என்னண்ணா அது பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே. எம்ஜிஆருக்கு அப்புறமா கூட்டமே அதிகமாக உள்ளதே வந்து தளபதிக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கறது இல்லையா? எல்லாருக்கும் ரசிகர்கள்னு தனி கூட்டம் இருக்குண்ணே. அதே நேரத்தில் விஜய்க்கு வந்து அரசியல் கூட்டம் தனியாக இருக்குண்ணே. அது வந்து இப்போ உள்ள இடத்துல வந்து இப்போ திருச்சி எல்லா மாநாட்டிலேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். கூட்டம் வந்து இப்போ வந்து விஜய்க்குன்னு வந்து ஓட்டுக்காக தான். இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வந்தோன்னே இந்த கூட்டம் வராமல் இருந்திருக்கலாம்ல. இப்போ அரசியலுக்கு வந்து இந்த கூட்டம் வருது அப்படின்னா வந்து அவருக்கும் வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு இது இருக்குது. சாதாரணமாக கூட்டம் வந்தால் அது இருக்காது. கூட்டம் இது ஹெவியாக வரப்போ 5 லட்சம் 6 லட்சம் அப்படி வரப்போ அது உடைய தானே செய்யும். இதெல்லாம் வேணுங்கன்னு செய்யலை. விஜய் பார்க்கணும் சேர் மேலே ஏறுறாங்க, சேர் மேலே போட்டு ஏறுறாங்க. வேணுங்கன்னு யாரும் உடைக்கல. எப்படி இல்லைங்க சார்? ஓகே சார். கூட்டம் இருக்கப்போ இஞ்சியே இப்போ பார்த்துருக்கலாம். எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ செப்பல் சாங் கிடக்குன்னு பாருங்கள். கூட்டம் இருக்கப்போ அவரை பார்க்கணும் அந்த ஆவல் இருக்குல்ல சார். சின்ன குழந்தை வந்து இப்போ லேடிஸ்லாம் குழந்தைய தூக்கிட்டு வராங்க, அழுவுதுங்க குழந்தைங்க. அது வர பார்க்க போகிறாங்க. அது சொல்கிறேன், அவர் கரெக்டானு சொல்கிறாரு. இந்திரா அவங்கவுங்க ஆர்வத்தில் வராங்களே, பார்க்குறாங்களே. அது பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது சார். ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறப்ப கண்டிப்பாக அமைக்கிறப்ப கண்டிப்பாக விஜய் என்ன வெற்றி பெறுவார். நாகப்பட்டினம் பப்ளிக் ஆஃபீஸ் ரோட்ல இருந்து வரோம். விஜய் பார்க்கணும்னு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் தான் உலகம். எல்லாமே என் பையன்லேருந்து விஜய் தான். எல்லாம் விஜய் தான். நாங்கள் இப்போ நர்சிங்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு விஜயை பார்த்துட்டு வந்திருக்கோம். விஜயை பார்த்துட்டோம், சந்தோஷமா இருக்கும். எதுவுமே கேட்கலையே. காலும் கையும் பார்த்தோம். எங்கள் பையன் போதும், விஜயை பார்த்துட்டோம், வந்ததுக்கு பேசிட்டோம்.
13 வருஷம் 12 வருஷம் ஆகுது. அம்மா எங்கள் விஜய் தான் ஓட்டு போடணும். என் பிள்ளை ஆசை தான் எனக்கு. எங்கள் விஜய் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. விஜய் கண்டிப்பாக வருவார். விஜய் நாகப்பட்டினத்தில் வருவார், கண்டிப்பாக வருவார். நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதெல்லாம் நாங்க போடுவோம். யார் போட்டா என்ன போடலாம். நான் தனுஷ் ரசிகர் தான். எனக்கு தனுஷை தான் பிடிக்கும். அப்பயே நான் விஜய் பக்கம் வந்திருக்கேன். விஜய் ரசிகர் கிடையாது. விஜய் பிடிக்கும், விஜய் பக்கம் வந்திருக்கோம். வருவார், கண்டிப்பா வருவார். அது அவங்கவுங்க விருப்பம்ண்ணே. விஜய் பார்க்கணும்னா பார்த்து தானே ஆகணும். எது மேலே ஏறினாலும் பார்த்து தான் ஆகணும். பார்க்கணும்னா அப்படி தான் செய்யணும். அதான் கண்டிப்பாக வருவார். விஜய் தான் வருவார். வேறு யாரும் வர மாட்டாங்க. விஜய் மட்டும்தான். வந்து அஜித் ரசிகர் தலைவரா நான் அஜித் தலைவர். அஜித் தான் நமக்கு தலைவர் எப்போவுமே. ஆனால் விஜய்க்கு 2026 இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கூட்டத்தினால ஒன்றும் இது பண்ண முடியாது. எல்லாருக்கும் கூட்டம் வருது, போது வருதுங்க. எல்லாருக்கும் கூட்டம் வரும். இந்த பிள்ளைக்கெல்லாம் 18 வயசு ஆகலை. இந்த பிள்ளைக்கு 18 வயசு ஆகலை. இவ்வளோ பிள்ளைங்க வீட்டில் காலையில் ஸ்கூலுக்கு போகாமல் நாங்கள் போகணும், போய் விஜயை பார்க்கணும்னா பிள்ளைங்களோட ஆர்வம். இந்த பிள்ளைங்க எங்களை போடுற ஆர்வத்தில் அந்த விஜய்க்கு நாங்கள் எல்லா ஓட்டும் நம்ம விஜய் ஓட்டு தான். என்ன எல்லாரும் விஜய் தான் ஓட்டு போட போகிறோம். 2026 ஒரு புதிய மாற்றம் இருக்கும். ஆனால் அந்த மாற்றத்தில் யார் யார் நின்றுருக்கா எல்லாருக்கும் தனிப்பெருமை இல்லை. யாராக இருந்தாலும் அதிமுக வந்து எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து கூட்டணியோட தான் வென்றிருக்காங்க. தனிப்பட்ட ஒரு ஆளாக வந்து இப்போ 2006 அரசியலில் குதிச்சிருக்காரு. இதோட மாற்றங்கள் 2026 பயங்கர லெவலில் இருக்கும். என்ன அதை எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. நீங்கள் கேட்குற கேள்வி அனைவரும் பேசுவாங்க. நான் வெள்ளை சட்டை போடுறேன்னா என்ன வெள்ளை சட்டை போட்டுக்காமாங்க, கருப்பு சட்டை போட்டால் கருப்பு சட்டை போட்டுக்காமாங்க. அதே மாதிரி பேசுகிறவங்க தாட்டுறவங்க தூட்டுறவங்க தூட்டுட்டோம். 2026 புதிய மாற்றம் பெரிய லெவலில் இருக்கும். டிவிக்கு வந்து பெரிய லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆட்சிக்காரங்க இப்போ எல்லாம் எவ்வளோ கதறாங்கன்னு பார்க்குறோம். உள்ளுக்குள்ளே கதறாங்க, அவங்க கதறாங்க, இவங்க கதறாங்க, அனைத்து பேர் பார்த்து தான் இருக்காங்க. ஆனால் 2026 புதிய மாற்றம். அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, புதிய மாற்றம் இருக்கும். அவர் 2026 சிஎம் ஆவார். அரசியல் தாங்க, அரசியலில் வந்துட்டார். அரசியலில் வந்து படம் இருந்தாங்க, படத்தில் ரசிகர்கள் இருந்தாங்க. நான் அஜித் ரசிகர் தான். இங்கே தேடி வரேன்னா இவரோட கொள்கை பிடிச்சிருக்கு. அவர் கொள்கை என்னமே வந்திருக்கேன். என்ன மாரி இன்னும் நிறையா பேர் வருவாங்க. நிறையா பேர் வந்து 2026 புதிய மாற்றம் அமையும். 2006 விஜய் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி தமிழகத்தை உருவாக்கணும். அதோட விருப்பம் ரசிகர்களுக்கும் அதோட ஆசை தான். அவர் நல்ல எண்ணம் உள்ள போக்கில் இருக்கார். இப்போ இங்கே மனம் நடந்தது, அங்கே எவ்வளோ செஞ்சுருக்காரு, போயிருக்காரு. மதுரையில் மனம் நடந்தது எவ்வளோ செஞ்சுருக்காரு. மாற்றங்கள் உருவாகணும். கட்சி அமைக்கல இல்லையே, ஒரு எதிர்கட்சியாக ஒரு ஆசை. ஆட்சி அமைக்க முடியாது. இவ்வளோ பெரிய சாணைக்கெல்லாம் இருக்கானுங்கள எப்படி முடியும்? ஒரு எதிர்கட்சியாக வருவார். நாகப்பட்டினத்துலேருந்து தான் சார் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊரில் எங்கள் விஜய் வந்திருக்காங்க. அதனால் நாங்கள் இங்கே பார்க்க வந்திருக்கோம் சார். ரொம்ப கூட்டம் சார் அதிகமாக. நாங்கள் இந்த பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்களை பார்க்கவே முடியல. வர வேணான்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு எங்கள் ஊர்லேயே வந்த போது நாங்கள் பார்க்காம இருக்க முடியுமா சார்? அதெல்லாம் அப்படிலாம் நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. நம்பணும். சார் யார் வந்தாலும் அப்படி தான் சார் நடக்கும். இப்போ ஸ்டாலின் சார் வந்தாலும் சரி, எடப்பாடி சார் வந்தாலும் சரி, பார்க்க வந்தவங்க எல்லாம் எதில் ஏறி பார்க்கணும்னு அப்படி தானே சார் இது பண்ணுவாங்க. மக்களுக்கு ஒரு நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மாற்றமாக இருக்கணுமே. ஒரு மாற்றம் தமிழகத்திற்கு ஒரு மாற்றம். ஆமாம், நாங்கள் தான் கண்டிப்பாக. ஆமாம் சார், கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கிறோம். அவ்வளோதான். ஆமாம். நான் மயிலாடுதுறை மாவட்டம்னா, மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து வரேன். தளபதியை பார்க்கறதுக்காக நாகப்பட்டினம் மாவட்டம் வந்தோம். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் பேசுவார்னு எதிர்பார்த்தோம். இருந்த கூட்டத்தினால பேச முடியல. ஏன்னா ரொம்ப இடம், அது ஒரு பெரிய இடம் இல்லை. உங்களுக்கு தெரியாதில்ல எவ்வளோ கட்டுப்பாடோடு இது பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப சின்ன இடம். அதனால் இவ்வளோ கூட்டத்துக்கு இந்த இடம் பத்தலை. 2026 கண்டிப்பாக தளபதி வருவாருங்க. எங்கள் மாவட்டத்துக்கும் வரணும். அவர் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 3 மாவட்டம் அவங்களால சுத்த முடியல. அதனால் நாகப்பட்டினமும் இப்போ திருவாரூர் மட்டும் சுற்றுறாங்க. அடுத்து எங்கள் மாவட்டத்துக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வரக்குள்ள இன்னும் இதோட பெரிய கூட்டமாக இருக்கும். அதுக்கான இடத்த அரசாங்கம் தான் கொஞ்சம் நல்லபடியாக கிளியர் பண்ணி தரணும். அது சொல்கிறவங்க சொல்ல தானே செய்வாங்க. அது அவங்களுக்கு வேறு டாபிக் கிடையாது. அதனால் இதை சொல்கிறது தான் சொல்லுவாங்க. அவங்க ஏன்னா அரசியல் நடத்தணும்ல, அதுக்காக பல விதமாக பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருணும். என்னங்கண்ணா?
அதெல்லாம் சொல்ல தானே அதானே சொல்லிட்டோம். அதெல்லாம் சொல்ல இதே சீமான் ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி பேசினார் இப்போ எப்படி பேசுகிறான்னு நமக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடணும். கண்டிப்பாக நம்ம தளபதியோடைய எல்லா மாவட்டத்துலையும் நல்ல ஆதரவு இருக்குங்க, நல்ல சப்போர்ட் இருக்குங்க. கண்டிப்பாக தளபதி 2026 ஆட்சி அமைப்பாருங்க. நாங்கள் காரைக்கால் மாவட்டத்துலேருந்து வரோம் சார். நம்ம ஒரு தளபதி வெறியனாக இருக்கிறதுனால இப்போ தளபதியை வெறி கொண்டு பார்க்குறதுக்காக நாங்கள் சூளத்தோடு வந்தோம். சூளத்தோடு வந்தோடனே எங்கள் தளபதி என்ன பண்ணார்னா கண்ணாடியை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட சூளை வாங்கி ஆசீர்வதிட்டார். கண்டிப்பாக அது ஓட்டாக மாறும் சார். ஏன்னா 4 பேர் சொல்கிறத வச்செல்லாம் தற்கொலைகள்லாம் சொல்கிறத வச்செல்லாம் இது பண்ண முடியாது. கண்டிப்பாக இது ஓட்டாக மாறும் சார். சார் விஜய் வந்து எப்படின்னா சார் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாமே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அவர். அதனால் அவரால் நமக்கு நல்லது நடக்கணும் நம்ம நம்பிக்கையோட கண்டிப்பாக 26 ஓட்டு போடுவோம் சார். பேச இனிமேல் தான் சார் பேச போகிறாரு. இது வரைக்கும் திருச்சியில் பேசியிருக்காரு சார், அப்புறம் பெரம்பலூரில் பேசியிருக்காரு. எல்லாமே மக்களுக்கு ஃபேவராக தான் சார் இருக்குது. வருங்கால ஆட்சியில் கண்டிப்பாக விஜய் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க சார். ஏன்னா படத்துலேருந்து வந்தாலே அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் யார் தான் படத்துலேருந்து வரல, எல்லோரும் படத்துலேருந்து தான் வந்தவங்க. அதை வச்சு பார்த்தலாம் நம்ம இது பண்ண முடியாது சார். ஏன்னா இவரும் விஜய் மட்டும் தான் படத்துலேருந்து வந்தாருன்னா எத்தனையோ கட்சி தலைவர்லாம் படத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. அதனால எல்லாத்தையும் நம்ம இது சொல்ல முடியாது சார். சார் இது ஒரு தலைவனாக நினச்சி பார்க்கல சார், எல்லாம் சாமியாக நினச்சி பார்க்குறாங்க. அப்போ சாமியை பார்க்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அப்படி தான் சார் கொஞ்சம் இதாக ஏறி பார்க்கணுன்னா அவங்களுக்கு வேணா அவங்கள பார்த்தாவுன்னு ஒரு இது. இப்போ சபரிமலைக்கே நம்ம போகிறோம் சார், எப்படி இடுக்கில் இருந்து ஒளிஞ்சு பார்த்து 4 பேர் தள்ளி விட்டுலாம் எவ்வளோ நடக்குது, அங்கேயும் எவ்வளோ விபத்தெல்லாம் நடக்குது. அதேமாரி இவங்க வெறியோட பார்க்கணுன்னு எல்லோரும் இருக்காங்க சார். கண்டிப்பாக ஆட்சி வரும் சார். தளபதி தான். தளபதி இல்லைன்னா யாரும் இல்லை, தளபதி தான். எங்கள் அண்ணனுக்காக என்றைக்குமே உயிரே கொடுப்போம் எப்போதுமே. நமக்கு இங்கே தான் புத்தூர் தான். அதாவது நாகப்பட்டினத்துக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் இவர் வந்து இதில் ரொம்ப சிறப்பு. எல்லோரும் வந்து உங்களுக்கே தெரியும் பணம் கொடுத்து எவ்வளோ வந்திருப்பாங்க. பணமே இன்றைக்கி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். என்னோடய பிஸ்னஸை விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். சரிங்களா, இன்றைக்கி நான் பிஸ்னஸ் இருந்தேன்னா ஒரு 1000 2000 சம்பாதிப்பேன். அதை விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா தளபதிக்காக. பரவாயில்லைங்க, ஆட்சிக்கு வந்து கொள்ளடிக்கட்டுமே. எத்தனையோ பேர் கொள்ளடிச்சாங்க, இவரும் அடிக்கட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கிறாரு அடிக்கலை, என்னை பொறுத்த வரைக்கும் மனசை வந்து நாங்கள் வந்து நல்லது பண்ணுவார்னு நம்பி தான் இது பண்ணுறோம். இதே வேறு யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா செக்யூரிட்டிலாம் பலமாக இருந்திருக்கும், இவ்வளோ கூட்டம் நெரிசல் வந்திருக்காது. ஆனால் தளபதிக்காக இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க. நல்ல முறையில் வந்து பேசியிருப்பாரு. ஆனால் போய் அங்கே போய் பார்க்கணும். ஏன் மாறாதுன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. அதான் நிறைய பேர் இதை பற்றி சொல்லிட்டாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு ஈவன் இந்த துண்டு வரைக்கும் நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். எங்களோட சொந்த உழைப்பில் வாங்கணும். அப்படி இருக்கிற நாங்கள் எங்கள் உழைப்பு விட்டுட்டு வந்திருக்கோம். நாங்கள் ஏன் ஓட்டு போட மாட்டோம்? போன வாட்டி நாங்கள் சீமானுக்கு போட்டோம் தான். நான் சீமானுக்கு போட்டோம் தான். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக டிவிக்கு தான் போட்டேன். இப்போ வந்து எல்லாரோட வண்டவாளமும் தெரிஞ்சுட்டு, மேக்ஸிமம் தெரிஞ்சுட்டு, எதுக்கிறப்பே தெரிஞ்சுட்டு யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்க அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி டிவிக்கே தான். மேக்ஸிமம் சொன்ன மாதிரி 65 வயசு இங்கே யாருமே இல்லை. எல்லாருமே 25 வயசு 30 வயசு 40 வயசு. அவங்களுக்கு தெரியும் விவரம். ஈவன் வந்து எம்ஜிஆர் இருக்கிறப்ப ஊடகம்லாம் அவ்வளோதான் கிடையாது, டெக்னாலஜி அவ்வளோதான் கிடையாது. இப்போ இருக்குது, மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து டிவி கேட்க தான் போடுவோம். இல்லை உயிரை கொடுத்து நிற்க மாட்டாங்கல்ல, இவ்வளோ உயிரை கொடுத்து நிற்க மாட்டாங்க. இதே நீங்கள் நயன்தாரா வர சொல்லுங்கள், கூட்டம் இருக்கான்னு பார்ப்போம். வர சொல்லுங்கள், இப்போ கூட்டம் இருக்கான்னு பார்ப்போம். வேலையை விட்டுட்டுலாம் யாரும் வர மாட்டாங்க. சும்மா வந்து பார்ப்பாங்களே தவிர வேலையை விட்டுட்டுலாம் யாரும் வந்து வர மாட்டாங்க. ஒரு 2-3 குழந்தைங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கூட வந்திருந்தாங்க இங்கே, நான் பார்த்துருந்தோம். அவங்களுக்கும் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணாங்க, அவங்களும் வந்துருந்தாங்க. அவங்களாம் அந்தமாரி வர மாட்டாங்க யாருக்கும். சொல்லுவாங்க தலைவா, 1000 சொல்லுவாங்க தலைவா, 1000 சொல்லுவாங்க. சொல்கிறவங்களுக்கே தெரியும். பதட்டத்தில் தான் பேசுகிறது. இந்தமாரி ஓடு கீழே பார்த்து பதட்டத்தில் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கே மறந்துட்டு என்ன கேள்வின்னு. சரி, நாங்கள் கண்டிப்பாக என்ன பல தீவிரவாத சக்திகள்கிட்டேருந்தும் துஷ்ட சக்திகள்லேருந்தும் தப்பிக்கணும். இப்போ முந்தா நாள் வந்து யாரோ ஒருத்தர் மனநலம் குன்றியவர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. தளபதி வீட்டில் இறங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவர் உண்மையே மனநலம் பாதிக்கப்பட்டவர் தானா, இல்லை வந்து மாட்டினதுக்கப்புறம் மனநலம் பாதிக்கப்படாமல் நடிக்கிறாரா அப்படின்னு தெரியாது. என்னோட தனிப்பட்ட வேண்டுகோள் என்ன தெரியுமா, தளபதி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். அதனால் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். அவர் வந்தார் நின்னாருன்னா கண்டிப்பாக எங்களோட ஓட்டு அவருக்கு தான். ஆர்வம் தான் தலைவா, அப்படி இல்லை. முன்னாடி தளபதி வந்து மதுரையில் கூட்டம் போட்டார், விக்கிரவாண்டியில் கூட்டம் போட்டார். எங்களால் போய் பார்க்க முடியல, நிறைய பேரால் போய் பார்க்க முடியல. அதாவது அங்கே போனது லட்சக்கணக்கில், நான் மிஸ் பண்ண மக்களும் லட்சக்கணக்கான மக்கள். அவங்களால போய் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலன்னா வேலையை விட்டு வர முடியல, மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாம் வர முடியாது. அவங்க ஊருக்கு அவரே தேடி வர்றாரு. அப்போ நாங்கள் வந்து தானே ஆகணும். எங்களுக்கு கிடைச்ச சான்ஸ். இப்போ அந்த பில்டிங்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பில்டிங்கை லாக் பண்ணிட்டாங்க. அந்த பில்டிங்கில் போனால் மேக்ஸிமம் கூட்டம் அங்கே போயிருக்கும், கொஞ்சம் கூட்டம் குறையும். அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் இவங்க கொஞ்சம் லிபரல் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக. ஹலோ, நான் கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலேருந்து வந்திருக்கேன் விஜய் அண்ணனை பார்க்குறதுக்காக. எத்தனையோ கட்சி ஆரம்பித்து பார்த்துருப்பீங்க. இதே ஒரு கட்சி ஆரம்பிக்க முன்னாடி இதே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவருக்காக மலையில் நினச்சி போராட்டம் கட்சி தனி நடிகராக இருக்கும்போது ஒன்றாவது மேற்கொண்டு கீத்துக்கோட்டையில்னு ரொம்ப கட்சியை வளர்த்துருக்காரு. இப்போ தான் சினிமா துறையில் வந்து அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு தனி மனிதனுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ கூட்டம் இருக்குது. இவரை ஏன் எதுக்குறீங்க? முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி எத்தனை பேர் நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ வச்சுருக்கீங்க. ஒரு வாய்ப்பு இவருக்கு கொடுங்க. பொதுமக்கள் விவசாயிலேருந்து எல்லோரும் அண்ணன் தோழன் எங்கள் கூட போன அண்ணனை தான் இவரை பார்க்குறோம். அவருக்கு தயவு செஞ்சு எதிர்ப்பு கொடுக்காதீங்க. இப்போ நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்காரு, அடுத்து திருவாரூரில் பேச போகிறாரு. எங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, நாகை மாவட்டத்தில் வந்து மீத்தேன் எவ்வளோ இருக்குது, இவர் வந்தால் மாறு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி வந்து விளைநிலம் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைப்பாங்க, நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் அண்ணன் வந்தால் நடக்கும்னு நம்புகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஏதோ சொல்லியிருக்காரு எங்களுக்கு செய்கிறேன்னு, அவர் செய்வார். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இது ஓட்டாக மாறும் கண்டிப்பாக. வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு தனி மனிதன் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் உதவி அவங்கள எதுக்க தான் 1000 பேர் வரீங்க, உதவிக்கு யாரும் நிற்கிறீங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பார் நாங்கள் நம்புகிறோம். எப்படியும் ஒரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல்வாதி நீங்கள் பார்த்துருக்கீங்க, அண்ணாவிலேருந்து நம்ம எத்தனை பேர் தோக்கடிச்சிக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்களா இவருக்கு ஒரு பீரியட் நிற்கும் போது ஏன் அப்போ நீங்கள் வந்து ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? ஏன் எங்கே போனாலும் பர்மிஷன் கொடுக்க மறுக்கிறீங்க? அப்போ பயப்படுறீங்க தானே அர்த்தம். ஒரு காலத்தில் நின்று சந்திக்கிட்டு கண்டிப்பாக ஜெயிப்பார். டிவிக்கே கண்டிப்பாக ஆட்சி மலருங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி எல்லாரும் சரி ரஜினி கட்சி ஆரம்பித்தார், ஏன் வந்து பயணிக்கல, பொதுமக்களை சந்திக்கல, ஏன் அரசியல் கட்சி விஜய் வந்து ஆரம்பித்து பயணித்து வந்துட்டுருக்காரு, களத்தில் போராடுறாரு. அவரை ஏன் நீங்கள் வந்து எதிரியாக பார்க்குறீங்க? முடிஞ்ச வரைக்கும் குறை சொல்லாதீங்க, முடிஞ்சால் குரல் கொடுங்க, இல்லைனா ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் எதிர்த்து பேசுகிறீங்க? நாங்கள் கோமாளிங்க தான். இத்தனை வரைக்கும் எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டு நாங்கள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டு கை கழிச்சு உட்காந்துருக்கோம். நாங்கள் கோமாளி தான். ஏன்னா நிறைய பேருக்கு நாங்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கோம்ல. இப்போ நாங்கள் கோமாளியாக தெரியும். அன்றைக்கி எலெக்ஷன் வரப்போ ஏன் தெய்வமாக வந்து காலில் வந்து ஓட்டு போட்டோன்னு கேட்குறீங்க? அது மட்டும் ரைட்டா? எங்களுக்கு கொள்கை தான். வந்து நாங்கள் வந்து கட்சி அரசியலுக்காக வரல. ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளோ கூட்டம். இவர் வந்து இப்போ முதல் முறையாக இவர் ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குறதா சொல்கிறாங்க. நான் நேரில் பார்க்கல. ஒரு படம் நடித்தா 250 கோடி சம்பளம் வாங்குறான்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் விட்டுட்டு பொதுமக்களுக்கு சேவை பண்ணி வராருல, அவரை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? திமுகவாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யாரும் தடுக்க எந்த ஆட்சி முதலமைச்சராக தான் அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு பர்மிஷன் கொடுங்க. இவ்வளோ கூட்டத்தை ஏன் தடுக்கிறீங்க? அப்போ தடுக்கிறத பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க தான் அர்த்தம். யாராக இருந்தாலும் வழி விட்டு பாருங்கள், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதே நீங்கள் அவுட்டரில் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றல நீங்கள் எலிக்கான கேமரா வச்சு செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பொதுமக்கள் நடந்து வந்துட்டுருக்காங்க. இன்னும் அவரை பார்க்க முடியாது எவ்வளோ பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. குறைஞ்ச நாகப்பட்டினம் சுற்றி 2 கிலோமீட்டரில் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. 5 கிலோமீட்டர் சுற்றளவில் டிராஃபிக் இருக்குது. இன்னும் பொதுமக்கள் நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நடந்து தான் வந்துட்டுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து கோமாளி கூட சொல்கிறீங்களா? எத்தனை பேருனாலும் களத்தில் நின்னாதான் அவர் ஜெயிக்கல. ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கினாலும் எங்களுக்கு வெற்றி தான். அவர் முதலமைச்சர் ஆகணும் எங்களுக்கு ஆசை இல்லை. ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட எங்களுக்கு வெற்றி தான். அடுத்தடுத்து நாங்கள் ஜெயிப்போம். டிவிக்கே வாழ்த்துக்கள். நாகப்பட்டினம் விஜய் வந்து எங்கள் அரசியல் தலைவர். விஜய் வந்து கரப்ஷன் இதெல்லாம் எதுவும் இருக்காது, அதனால் அவர் வரணும்னு நினைக்கிறேன். ஆச்சு அம்பார். நாங்கள் வேதாரண்ய ஒன்றத்துலேருந்து தாணிக்கோட்டங்கிற கிராமத்தில் அங்கேருந்து வந்திருக்கோம். தலைவரை பார்க்க தான் வந்திருக்கோம். யார் சொல்கிறாங்க? போன வாட்டி அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டவங்க தான் நாங்கள் தான் இப்போ இவங்களை பார்க்க வந்திருக்கோம்னா இவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட தான் வந்திருக்கோம். என்ன எல்லாமே தான், எல்லாரும் என்ன பண்ணலையோ அது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். யார் இந்த சீமான் விமர்சிக்க தான் சொல்லுங்க. அவர் கொள்கையோடு இருக்காரா? அவரோட கொள்கையை விட்டுட்டு இப்போ எங்களை விமர்சிச்சுட்டு இருக்காரு. அவர் எதுனா கொள்கைக்காக வந்தாரோ
அதை விட்டுட்டு தான் இப்போ எங்களை விமர்சிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரே கொள்கையிட்டு தான் இருக்கார். நாங்கள்லாம் போன வாட்டி அவருக்கு ஓட்டு போடுறாங்க தான். வர்ற எல்லாருமே அவர்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டு அவரை விட்டு போயிடுறாங்க. அவர்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டவங்க அவரை விட்டு போயிடுறாங்க. அவர்கிட்ட அரசியல் கற்றுக்காதவங்க அவர் சொல்கிற கதையை நம்பி அவர்கிட்டே இருக்காங்க. இதான் அவரே அவரோட கொள்கையில் இல்லை. மற்ற எந்த கட்சியுமே வந்து கொள்கை வந்து வெறும் பேரளவில் தான் வச்சுருக்காங்களே தவிர கொள்கை அளவில் இல்லை. கொள்கையை மறந்துட்டு தான் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. அவங்க கொள்கைக்காக எங்கள் கொள்கையில் கேட்குறவங்கள்ட்ட போய் ஒரு கொள்கையை அவங்கள்ட்ட கேளுங்களேன், அவங்களுக்கே அது தெரியாது. இயற்கை வளங்களுக்காக போராடல இல்லை, ஏதோ வர திரள் நிதியை கணக்கு காட்டுறதுக்காக ஏதோ 1-2 அதுமாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி இயற்கை வளங்களுக்காக போராடுறாருன்னு சொல்ல முடியாது. போராடுவார், அப்புறம் அங்கேயே போய் ஏன்னா இது வந்து அரசியல் படுத்தப்படாத கூட்டம் கிடையாது. எல்லா கூட்டத்துலையுமே இதேமாரி பண்ணுறது ஒரு சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு மாதிரி ஊடகங்கள் வந்து எல்லா இடத்துலையும் அதை போய் காமிக்கிறது கிடையாது. இந்த இதில் மட்டும் பேருக்கு அங்கே பண்ணுற இதை மட்டும்தான் காமிக்கிறாங்க. இதனால் நீங்கள் அரசியல் படுத்தப்படாத கூட்டங்கிறீங்க. எல்லா கூட்டத்துலேயும் அதேமாரி இருக்காங்க. மற்ற கூட்டத்திலலாம் 2 நாளைக்கு முன்னாடி அந்த கூட்டத்திலலாம் இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் அரசியல் படுத்த போய் நீங்கள் பார்த்து வீடியோ போட்டிங்களா? போனீங்களா? போகல, இங்கே வந்திருக்கீங்க. இப்போ நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டிய எங்கே போனால் எந்த நியூஸ் போட்டாக்கா யாராவது பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ யார் அரசியல் படுத்தப்படாத கூட்டம்? அரசியல் படுத்தப்படாத கூட்டம் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இருக்க எல்லா ரிப்போர்ட்டர் ஊடகம் எல்லாம் நல்லா அரசியல் பட்டுருக்குன்னு இதுலேருந்து நல்லா தெரியுது. உண்மை தானே? அங்கே போய் நீங்கள் ஒரு சேர் உடச்சிருக்காங்க அப்படின்னு ஏதாவது வீடியோ போட்டு முடிஞ்சுதா? சேரில் உட்காரத்துக்கே ஆள் வரல, அது யாராவது உங்களால் காட்ட முடிஞ்சுதா? இங்கே எத்தனை ட்ரோன் ஷாட் விட்றாங்களே, அங்கே போய் ட்ரோன் ஷாட் விட்டீங்களா? கண்டிப்பாக ஆட்சி அமைப்பாருங்க. நாங்கள் வந்துட்டு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கு திருமுருகல் பிளாக்கு எரவாஞ்சேரி பஞ்சாயத்து அந்த கிளையிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். தளபதி வந்துட்டு இன்றைக்கி நாகப்பட்டினத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்களாமா. அலைக்கடலைன வெள்ளம் போல் வந்துட்டு மக்களோட திரளான ஜனங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு விக்கிரவாண்டிலையும் சரி மதுரையிலையும் சரி மாநாடு வச்சுருந்தாங்க. எங்களால் போக முடியல, வேலையின் காரணமாக போக முடியல. இருந்தாலும் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு எங்கள் தளபதியாரை வந்துட்டு நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ எதிர்காலத்தில் அரசியல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு அரசியல் ஜாம்பான்களுக்கு மத்தியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் தளபதி வந்துட்டு களம் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இவரை வந்துட்டு நாங்கள் 2026 வந்துட்டு ஆட்சியை பிடிக்க செய்வோம், நாங்கள் வெற்றி பெற செய்வோம். எங்கள் இளைஞர் இந்த தமிழக மக்கள் அனைத்து இளைஞர்களும் சேர்ந்து எங்கள் தளபதியாரை வந்துட்டு வருங்கால முதலமைச்சரை ஆக்குவோம். அதில் நாங்கள் உறுதியளிக்கிறோம். கண்டிப்பாக அவர் வர்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் சந்திக்கணும். ஏன்னா அரசியலை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மேல்மட்டத்திலேருந்தே போயிட்டுருப்பாங்க. ஆனால் தளபதியார் வந்துட்டு எம்ஜிஆர் ஐயா வந்துட்டு கீழ் தொண்டரை தான் பார்த்தாங்களே தவிர மேலே உள்ளவங்களை யாரையும் பார்க்கல. அதேமாதிரி எங்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு அடிமட்ட தொண்டர்களை வந்துட்டு சந்திக்கணும். அடித்தளத்துலேருந்து வர தொண்டர்கள் தான் கடைசி முடியும் வந்துட்டு களத்தில் நிற்பாங்க. காசை கொடுத்து சீட்டு வாங்கிட்டு நிற்கிறவங்க யாருமே நிற்க மாட்டாங்க. அடிமட்ட தொண்டரை பார்க்கணும். இது என்னுடைய கருத்துக்களை நான் வைக்கிறேன். மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் சந்திக்கிறவர் தான் தலைவர். அதை பிரச்சனைகளை எங்கள் தலைவர் சந்திப்பாங்க. தளபதியார் வாழ்க. அப்படிலாம் கிடையாது. எப்படி அது மாறாமல் இருக்கும்? கூட்டம் தான் வந்துட்டு ஓட்டு. கூட்டம் வந்துட்டு எப்படி சொல்கிறது? இல்லை அப்படி கிடையாது. காசு கொடுத்து கூட்டம் அதுவும் கூட்ட முடியும். ஆனால் இது எதுவுமே வந்துட்டு காசை எதிர்பார்க்காம வர கூட்டம். இந்த கூட்டம் தான் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம். நம்ம போட்டியில் கலந்துக்கிறோம்னா ஓடுனா தான் ஜெயிக்க முடியும், வீட்டில் இருந்தால் ஜெயிக்க முடியாது. அப்போ நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கோன்னா எங்கள் தளபதி இளைய தளபதி விஜய் அவர்கள் நாங்கள் இறக்கி விட்ருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க வைப்போம். இல்லை அது அவங்களோட கருத்தியல் வேறு, அவங்களோட அரசியல் இது வேறு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, சீமான் அண்ணன் பேசலாம், ஆனால் அந்த அளவுக்கான ஒரு இது இருக்குமான்னு தெரியாது. என்ன கேட்டிங்கன்னா இவர் வந்துட்டு சினிமா ஆக்டராக இருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு சின்ன இந்த பையனை கூப்பிட்டு கேட்டாலும் விஜய் யாருன்னு சொல்லுவாப்புல. ஆனால் சீமான் அண்ணன் தெரியுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கான விளம்பரங்கள் அவங்கள்ட்ட கிடையாது. அதிகப்படியான சினிமாவிலையும் அவர் வந்துட்டு நடிக்கலை. ஆனால் அவருடைய கருத்தியலும் ஏற்றுக்கக்கூடாது தான். இந்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் வந்துட்டு எங்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் நிற்கிறாங்க. அது கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இது வந்து பக்குவப்படுத்தப்படாமல் அரசியல் இருக்கிறாங்க, சும்மா ரசிகர்களாகவே இருக்கிறாங்க. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து சேரை உடைக்கிறது, மேலே ஏறுறது அப்படின்னு இருக்கிறாங்க.
இல்லை இல்லை ஏங்க இது எப்படி சொல்கிறதுனாங்க, ஒரு ஒரு வயசான ஆள் ஓடுறதுக்கும் நான் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இப்போ நாங்கள் இளைஞர்கள் ஓடுற இடத்துல வந்து புழுதி தான் கிளம்புவோம், வயசான ஆள்கள் ஓடுற இடத்துல கிளம்பாது. அந்த மாதிரி இடத்துல சில பல சேர்கள் அதெல்லாம் உடைய தான் செய்யும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு ஒரு போருக்கு செல்கிறோம்னு வச்சுங்களா, இது வந்துட்டு அரசியல் கலந்து ஒரு போர் தான். போருக்கு செல்கிறோம்னா அங்கே சில இழப்பீடுகள் வரதான் செய்யும். அதை வந்துட்டு அதை நாங்களே ஒன்றும் பெருசுப்படுத்தலையே, அவங்க எதுக்கு அதை விமர்சித்து பேசணும் அவசியம் கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வந்துட்டு ஏற்றுக்கப்படாத ஒரு விஷயம். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலில் நிற்கலாம். எங்கள் தளபதி நிற்கிறாங்க, நாங்கள் அவங்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபேன்ஸாக இருந்தோம். இப்போ அரசியலுக்கு வந்திருக்கப்ப நாங்கள் சப்போர்ட் பண்ணாமல் யார் சப்போர்ட் பண்ணுறோம்? கண்டிப்பாக நாங்கள் அதில் உறுதுணையாக நிற்போம். கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம், கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம். ஆமாம், நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிற மாதிரி நாங்கள் எங்கள் ஒட்டுமொத்த இந்திய தமிழக மக்கள் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக வாக்களித்தா தானாக ஜெயிக்க போகிறாங்க, கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. இன்றைக்கி விஜய், இன்றைக்கி இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஏடிஎம்கேல இருந்தேன், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்தேன், ஒன்றிய பொறுப்பில் இருந்தேன். இதுவரையும் நான் ஏற்றுக்கல. இன்றைக்கி நான் வந்துட்டு விஜய் துண்டு போட்டுக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது அரசியல் கோட்பாடு தான், ஒரு ஈர்ப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு 2026 வந்துட்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம். விஜய் வந்துட்டு வருங்கால முதல்வராக நாங்கள் வந்துட்டு ஆக்குவோம். நன்றி. நான் காரைக்கால்லேருந்து வந்துட்டுருக்கோம். காரைக்கால்லேருந்து அவரை பார்க்க வரோம். கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, அவர் தான் முதல்வர். திமுக ஒழிக்கணும், காங்கிரஸை ஒழிக்கணும், அது ஒன்றும் புண்ணியம் இல்லை. பாக்கி நல்லது நடக்கும், மாற்றம் மாறும். 2026 அவர் தான். யார்? அது நமக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு பிடிக்காது. விஜய் 2026 அவர் தான். எனக்கு அவர் பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட வந்தால் அவர் தான் முக்கியம் எனக்கு. யார் பேப்பர் பற்றி படித்தா? திமுக வந்தால் பேப்பர் பற்றி படிச்சிருக்கான், வந்து அவர்லாம் பேப்பரை பற்றி படிக்கல. கண்டிப்பாக அவர் தான் வருங்கால முதல்வர், அவர் தான்.